Hi friends, welcome back to Veggie Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு 3-4 நாளா தள்ளி போயினே இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம போனோம்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணினே இந்த ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பஞ்சிம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே க்ரௌடு கஜான்னு இருக்குது. ஸோ இங்கே நிறைய காம்ப்ளெக்ஸு அப்புறமா இந்த மாதிரி ட்ரெஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ வந்து மார்க்கெட்டு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஊர்லலாம் விற்பாங்கல்ல. பஞ்சிம் மார்க்கெட்டு, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாமே கிடைக்குங்க. மாம்பழம் வந்து செம்மையாக ஓடிங்க. மாம்பழமா வேற என்ன இருக்கீங்க? மேலே ரவுண்ட் அடிச்சுட்டு சரி வாங்க போகலாம். மேலே காம்ப்ளெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஞ்சிம் மார்க்கெட். அப்படியே வெள்ளை மஞ்சா இருக்கா பார்த்தீங்களா? எல்லாம் மாம்பழம் சீசன். இப்போ மாம்பழம் வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மாம்பழம் இருக்குங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய்ட்டு நம்ம கொஞ்சம் எதுனா நம்ம கண்ணில் மாற்றினா ஷாப்பிங் பண்ணலாம். மோனா இன்னைக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் என்ன வாங்கினோமா சமையல் செய்கிறதுக்கு? ராங் லேடி கிட்ட, ஐ மீன் ராங் பர்சன் கிட்ட ராங் கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்றியா? ஓகே, நம்ம எங்கேன்னு வெளியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம வெஜிடபிள்ஸை வாங்கலை, மாம்பழம் வாங்க முடியாது, ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டானுங்க மாம்பழம், நசுங்கி போய்டும் அப்புறமா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்னும் என்ன ஃபேமஸ்னா இந்த கேஷ்யூ வந்து செம்ம ஃபேமஸ்ஸு கோவாவில். எங்கே பார்த்தாலும் கேஷ்யூ கிடைக்குது. காஜுன்றாங்க, அது காஜு கட்லி வந்து ஸ்வீட்டு. அதில் வந்து இதில் தான் செய்வாங்க, கேஷ்யூவில் தான் செய்வாங்க. அதுதான் காஜு. அது ஸ்வீட்டே செய்வாங்களே காஜு கட்லி. இப்போ காஜு ட்ரை ஃப்ரூட்ஸ் சைடில் இப்போ நம்மளும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் கொஞ்சம் காஜு வாங்கின்னு போகலாம். நம்ம கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் அடிச்சிடும் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டெல்லாம் எப்படி இருக்குது எதுக்குதுன்னு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கடையில் என்ன மாச்சுன்னா வாங்கி வந்துடுறதா இருக்கும். என்ன குடிக்கிறீங்க? லெமன் சோடா. ஏன் நல்லா இல்லையா? நான் குடிக்க மாட்டேன். ஏன்? நான் ஃப்ரெஷ் லைம் மட்டும்தான். ஒரு ஃப்ரெஷ் லைம் சொல்லியிருக்கலாம்ல, சோடா வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படின்னா சரி. ஆனால் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாஸ்ட் ஆகிட்டுக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நின்றுச்சு. அதுக்கு நீங்கள் டப்புன்னு கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க மோனா இஸ் ப்ரெக்னென்ட்டுன்னு. இது அதுக்கு இல்லை, இது வந்து சரியாக சாப்பிட்றதில்ல, கேஸ்ட்ரிக்கு, அதனால வாமிட் வர மாதிரி இருக்குது. கரெக்டாக குடி, இது அட்லீஸ்ட் குடிச்சிட்டு வேறு லைட்டாக ஷாப்பிங் போய்ட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி மார்க்கெட் தான். இதுக்கு நல்லா இருக்குது. அது தெரியும் சொல்லலாம். ஐயோ காமெடி ஒரு ஃபன் பண்ணிச்சோம்னா இன்னைக்கு ரூமில் வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு வாஷ்ரூம் பண்ணிட்டு படுத்து நின்றுச்சு. இது ஆமாம் தூங்கி நின்றுச்சு. என்னன்னா சரி தூங்கின்னு தானே இருக்குது, ஆளே காணவேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா ஆளே காணோம், எங்கே போயிடுச்சு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு படுத்துங்கிற மாதிரி ஒரு செட்டப் போட்டு பிலோவை செட்டப் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணி 20 நிமிஷம் டோர் செட்டப் போட்டு வச்சுட்டு நான் வந்து இது பிடிச்சி தூக்குனேன். என்னது பெட்ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா செட்டப் பண்ணிட்டுக்குது ஒரு ஆள் பத்துங்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. நான் என்னடா இது எங்கடா போச்சுன்னு சொல்லி சரி மெயின் டோர் கிட்ட போனால் மெயின் டோர் வந்து லாக்ல இருக்குது. எங்கடா போச்சுன்னு போனால் ரைட்டில் ஒரு குப்பை வைக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். அது கலீஜான இடம். அங்கே உக்காந்துச்சு கத்து. நான் யாராவது அம்மான்னு சும்மாவே போயிடுவேன் மோனா பார்த்து. நான் இல்லை சும்மாவே போயிடுவேன் மோனாவை பார்த்தா. இல்லை வந்து நான் வர்ற கத்து. நான் அட போடி நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா வாங்கிச்சேன் என்கிட்ட. பிரைடல் ஆயிடுச்சு, நம்ம பிரைடல் முடிஞ்சிச்சு. உண்டு க்ளோஸ் பிரைடல் கிரவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இனிமேல். எண்ட் ஆஃப் த ரோடுக்கு வந்துட்டோம் இப்போ. ஐயோ சேட்டை ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நாளாக பயங்கரமான செட்டப் பண்ணுது இந்த பொண்ணு. எப்படி தான் அப்பா வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. காமெடி. எங்கள் ரூம்
அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணேன்னா இவர் வந்து வெளியில் உட்காந்துருந்தார் கொஞ்ச நேரம். டோர் எங்கள் ரூம்லயா ஒரு டோர் பால் ஒரே பெரிய ஜன்னல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வெளியே போய் ஒரு பின்னாடி வந்து போய் கொடுத்துறாராமா நம்மள. நானும் திருப்பி உள்ள வந்துட்டு தேடிங்கிறேன் எங்கடா எங்கடா எங்கடா. அப்புறம் பார்த்தா எலிக்குட்டி மாதிரி வெளியே இருந்துச்சு. மறுபடியும் WWE மாதிரி ரோமன் ரெயின்ஸ் மாதிரி சூப்பர்மேன் பஞ்ச் போடலான்னு ஓடி போயிட்டு அப்படியே ஒரு புச்சா அதுக்கெல்லாம் சாரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி பண்ணி எடுத்துங்களா ஆச்சு. சரி ஓகே விட்டுரு சொல்லிட்டு வந்து வந்ததுலேருந்து சேட்டை செம்ம சேட்டை. என்னைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இந்த கோவா ட்ரிப் வந்து வேற லெவல் செட்டப் வந்து ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தை கூட்டின்னு சுற்றுற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. என்ன பண்ணிடுது பாருங்க. ஹஸ்பண்டா ப்ரொமோட் ஆகி இந்த சின்ன வயசுல இதெல்லாம் அவஸ்தை பண்ணணும்னு எழுதி கார்ட் ரைட்டிங் எழுதி பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. போயிட்டு ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டேன். பானிபூரி இல்லை இது உங்கள் ஊரில் பானிபூரியா? இது பானிபூரி இல்லை. அப்புறம் சேவ்பூரி. இது சேவ்பூரினா சேவ்பூரினா இந்த மாதிரி எல்லாம் ஸ்வீட்டெல்லாம் போட்டு அதில் கிழங்கெல்லாம் வச்சு மசாலாலாம் போட்டு கொடுக்கணும். அதுதான் சேவ்பூரி. உங்கள் ஊரில் வரும் நீங்கள் பானிபூரி சாப்பிட்டு தெரில. அதுதான் வெளியே ஊருக்கு வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். சாப்பிடுங்க. ஐயோ இப்போ நான் சாப்பிட்டா வாமிட் பண்ணிடுவேன். இது பெங்களூரில் கூட ஃபேமஸ். பெங்களூர் சாட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஈட் இப்போ நான் வந்து கோவாவில் வந்து சேவ்பூரி ட்ரை பண்ண போகிறேன். நோ நான் வாமிட் பண்ணுறேன். ஐ எம் நாட் வெல். வாட் ஹேப்பனிங் டு யூ? தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேஷ்யூ வாங்குறது வந்துட்டோம். உள்ளோம் டிஃப்ரெண்ட் கேஷ்யூஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸு இதெல்லாம் ஃப்ளைட்டில் கொஞ்சம் எடுத்துன்னு போனோம். அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் வாங்க வந்தோம். இந்த ஸ்ட்ரீட்டே வந்து கேஷ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஃபேமஸ்ஸு. கேஷ்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அவங்க டிஃப்ரெண்ட் கேஷ்யூஸு, எலாச்சி, இம்லி, மசாலா பவுடர்ஸு எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. அந்த பக்கம் ஆல்ரெடி பாருங்க எல்லாமே இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது இங்கே இவங்களது டிஃப்ரெண்ட்டு. சிப்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸு, ஹல்வா எல்லாமே இருக்குது. இது 250 கிராம்ஸ். இது பேக்கெட். இது தனியாக இருக்குது உங்கள்கிட்ட. நம்ம ஒரு மசாலா வந்து கேஷ்யூவோ நார்மல் கேஷ்யூவோ வாங்கிக்கிறோம். வேறு என்ன வாங்கலன்னு தெரியல. சரி ஒரு பாதமும் வாங்கலான்னு பார்க்கலாம். மோனா வந்து வெளியே போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மோனா வேறு ஏதாவது என்ன பார்த்துச்சு அதை போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்க்குது. அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம கேஷ்யூ ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு லாட் ஃபுல்லாக வாங்கிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு மோனா வீட்டுக்கு 2 வீட்டுக்கும் சேர்த்து நல்லா முந்திரியாக கொடுக்க போகிறோம். அங்கத்தை வச்சு காஜு கட்லி ஸ்வீட்டு பண்ணி சாப்பிட்றாங்களோ இல்லை டெய்லி வந்து வச்சு சாப்பிட்டு டெய்லி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்களோ நம்மளோட கடமை. இங்கே என்ன கிடைக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன இருக்குது? பாட்டில் தான் வாங்கின்னு போனோம். பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளைட்டில் பாட்டிலெல்லாம் அலோவ் இல்லை. ப்ளஸ் நம்ம வீட்டில் யாருக்கும் அந்த பழக்கம் இல்லை. வேறு என்ன வாங்க முடியும்? ட்ரெஸ்ஸுங்க இருக்குது. ட்ரெஸ்ஸு நம்ம ஊரில் இல்லாத ட்ரெஸ்ஸுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க போது. ஆமாம், அதனால எதுவுமே வாங்க. சரி அட்லீஸ்ட் இதுனா வாங்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்தோம். வந்த வேலை முடிஞ்சிச்சு. மார்க்கெட் இஸ் க்ளோஸ். எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் இந்த ரோடெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டுக்குது. எல்லாமே ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் இது கூட க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாம் ஒரு க்ளோஸ் ஆகிடுது. இந்த மேடம் டயர்ட் ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாவம் எல்லாம் ஜூஸு தலை ஊற்றிக்கிறது தண்ணி. இன்றைக்கி வந்து தூத் சாகரில் போய் ஜம்பிங்கில் போயிட்டு வேறு ஜுரம் வராமல் என்ன பண்ணோம்? WWF ஒரு இடத்துல சும்மா இல்லை கண்ணாயிட்டுக்குது. அது வேறு விஷயம். ஜுரன்றதோட ஜாஸ்தி கண்ணு என் செல்லம் மேலே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இப்போது இங்கேருந்து நம்ம டேரெக்டாக நம்ம ரூமுக்கு போயிட்டு டின்னர் பார்க்கணும் எப்படின்ட்டுன்னு. ரூம்லேயே சாப்பிட்றதா இல்லை பாகா பீச்சில் லாஸ்ட் டேனால மேடம் சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து இப்போ பாகா பீச்சுக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ்
மேடம் சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாகால சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அதனால இப்போ நம்ம அங்கே போயிட்டு வேடிக்கை பார்க்கல. இல்லை நான் திணிக்கு வாயில் அவட பொழுக்குன்ட்டுன்னு இல்லை சாப்பிட்ணும். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடாம தான் இப்படி ஆயிருக்குது. இது சாப்பிட்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானே எவ்வளோதான் அடிச்சுக்கிறது, எவ்வளோ அடிச்சுக்கிறேன், திட்டுறேன். சரி செல்லமாக ஊட்டினா கூட, செல்லமாக சொன்னால் கூட சாப்பிட்றதில்ல. சின்ன குழந்தை பப்பா இது. இதுக்கு வந்து ஒரு குழந்தை பொந்துச்சுன்னா அது என்னன்னா பாடு பண்ண போகுது. இதுக்கே இவ்வளோ பாடுபடுறேன் நான். இன்னும் அது வேற வந்துச்சுன்னா என்னன்னா நடக்கும். 4 மாசம் கூட முழுசா முடியல. அது விடுங்க, கல்யாணம் ஆகி 10 நாள்ல சொல்லிட்டாரு இப்படி சித்திரவதை பண்றேன். என்ன மாதிரி பண்றேன், என்ன வருது பண்ணுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நாங்கள் போய் பாகால போயிட்டு உங்களை மீட் பண்றோம். வெளியவே டான்ஸ் ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் ஆடி ஆடி ஜனங்களை மைக்கே உள்ள கூப்பிடுறது, உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்ட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாம் வாங்கணும். ரோட்லயே ஆடுறது, ரோட்லயே கமான் கமான் கம் கேர்ன்னு கூப்பிடுதுங்க. இதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெய்லி நம்ம இந்த ரோட்ல வந்து கஷ்டப்பட்டுன்னு வரோம். இந்த உள்ள இந்த இவ்வளோ பெற வண்டியை எடுத்துக்கின்னு வேற வழியே இல்லை. ஏன்னா இது இந்த பக்கம் 1 சைடு தான் அளவு. இது 1 சைடு 1 வே. அந்த பக்கம் போறதுக்கு அந்த பக்கம் போகணும். திருப்பி அந்த பக்கம் நம்ம வர முடியாது. ஆக்சுவலா அது பெரிய ரோடு. இங்க பாருங்க எப்படி ஆடி ஆடி ஆடிங்குதுங்க. இவங்க எப்பவுமே ஆடுவாங்க. அது வெளியவே ஆடி ஆடி கூப்பிடுது எல்லாரையும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாகா கிளம்பிட்டோம். ஷீ இஸ் ரெடி நவ். ஆல்வேஸ் ரெடி தான். இப்போ அதனால தான் பசிக்கும் இல்லை, சோறு முக்கியம் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூம் வந்துட்டு இப்போ ரூம்லேருந்து இப்போ வந்து இது லாஸ்ட் டே இன்னைக்கு. அதனால லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பாகா சுற்றி பார்த்துட்டு பாகா பீச்சுக்குள்ளே போயிட்டு நம்ம டின்னரை முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த நாளை முடிக்கலான்னு பார்க்குறோம். கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன ஷாப்பிங் கேட்குது மேடம் கேட்குறத வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம என்ன போகிறோம் என்ன வாங்குறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதா அது ஒரு மாதிரி இல்லை, வேற வீடு. ஃப்ரெண்ட்ஸ் மேடம் ஷாப்பிங் பண்ணிட்டாங்க. பேக் ஷாப்பிங்கு இதோ 2 வாங்கிக்கிறோம். ஷாரன் கொண்டு மேடம் கொண்டு 2 பேருக்கும் கலருக்கு மாற்றி 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கோம். இப்போ வந்து மேக்னெட் வாங்கியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அதிசயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை பீச்சுக்குள்ளே. வெளியே தான் செம்ம பாட்டி ஆகினுக்குது ரோட்டில். டீட்டோஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு, சரிங்களா? டீட்டோஸ் ரோடு, அது பார் அங்கே இருக்குதுன்னா டீட்டோஸ் ரோடுன்றாங்க. செம்ம பாட்டி ஆகினுக்குது. நம்ம பீச்சுக்குள்ளே பயங்கரமாக பண்ணுவானுங்க. ஒன்றுமே இல்லை, இதாகுது அதிசயமாக. சரி, நம்மளுக்கு இதுதான் தேவை, அதுதான் உங்கள்கிட்ட பேச முடியும். சவுண்ட் இருந்துச்சுன்னா எங்களால் பேச முடியாது. பேக் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து காமிக்கிறோம், அது உங்களுக்கு ரூம் போயிட்ட பிறகு காமிக்கிறோம். மேடம் வந்து முடியல அப்படின்னு இருந்துச்சு. பேக்குன்னு சொன்னோன்னா அப்படியே இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்துக்கிறாங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ் மாடுங்க இருக்கிறாங்க, செம்ம அட்டாக் பண்ணுதுங்க இந்த மாடுங்க. நம்ம கொஞ்ச நேரம் பீச் கிட்ட கால் நெளிச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து கேண்டில் லைட் டின்னர், லாஸ்ட் டே வந்து எங்களோட கேண்டில் லைட் டின்னர். ரொமான்டிக்கான டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு லாஸ்ட் அது ரொம்ப மீன், கோக்கு, சிக்கன் லாலிபாப் சொன்னேன்னா சிக்கன் லாலிபாப்பு. அப்புறமா வேற என்ன சொன்னேன், நான் வந்து ஹெல்த் எனக்கு சரியில்லை. ஸோ ஆமாம், இது தந்தூரி சிக்கன் 3 ஐட்டம் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதுக்கு ஃபுட்டு சாப்பிட்ற ஐடியாவே இல்லை, அப்புறமா என்ன வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி இது பண்ணிக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஐட்டம் வருதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். கியூட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது இந்த ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் தந்தூரி, தென் வந்து லாலிபாப். ஆக்சுவலாக ஃபிஷ் ஃப்ரை வேற லெவலில் ஸ்மெல் வருது. ஆனால் எனக்கு தான் சாப்பிட முடியுமா தெரியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வெற்றிகரமாக சாப்பிட்டு லாஸ்ட் டே இன்னைக்கு பாகாவில். நாளைக்கு வந்து டாடா பாய் பாய் கோவா சொல்லிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நாளைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு வந்து பாகாவுக்கு போயிட்டு சாப்பிட்டு, மேடம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் பஞ்சுன்னு சொன்னேன்ல, இதோ 2 பேக் வந்து மோனாக்கு ஒன்று, ஷாரனுக்கு ஒன்று நான் வாங்கி கொடுத்தேன். யாருக்கு எந்த கலர்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்னு ரெண்டும் சேம் மாடல் फ्रेंड्स, ரெண்டும் சேம் மாடல், கலர் டிஃபரண்ட், ஒயிட் பிரவுன். ஒன்னு எது பிடிச்சிருக்கோ அது ஒயிட், ஒன்னு பிரவுன். 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன். அதான் फ्रेंड्स, கேக்குதா உங்களுக்கு? பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. இந்த ரோட்டுக்கு வந்தால ஊன்னு கத்தின்னு இருப்பானுங்க. நம்மளுக்கு ரூம் உள்ளே பேன் சவுண்ட் தான், டெய்லி சவுண்ட். டெய்லி டிஜே கேட்டு இருந்தா தூங்குறதே நாங்க. இப்போ நாளைக்கு வந்து எங்களது லாஸ்ட், ஐ மீன் இன்னைக்கு இந்த நைட் லாஸ்ட். நான் இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு ஒரு 3 o'clock 4 o'clock நம்ம கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே இருக்கும். அதுக்கு நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.